நல்ல டேஸ்டியான வாழை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. 2 கீரி வச்ச பச்சை மிளகாய் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், பொடியா நறுக்கின வெங்காயம் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும். 2 கொத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி, 2 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 20 பல் பூண்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை நல்லா தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திக்கானதும் எடுத்து வச்ச மீன் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. மீன் போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்து வந்ததுக்கப்புறமா ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி.